கரூரில் இருந்து விஜய் தப்பி ஓடவில்லை என்றும் போலீசாரின் அறிவுறுத்தலின் அடிப்படையிலேயே விஜய் கரூரில் இருந்து வெளியேறினார் என்றும் உச்சநீதிமன்றத்தில் தாவேக்க தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் கரூர் பரப்புரையில் 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தில் சிபிஐ விசாரணை கோரி தாவேக்க தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சம்பவம் நடைபெற்றதும் விஜய் தப்பித்து ஓடியதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் கூறியது தவறானது என்றும் காவல்துறை அதிகாரிகளின் அறிவுறுத்தல் அடிப்படையிலேயே விஜய் கரூரில் இருந்து வெளியேறினார் என்றும் தாவேக்க தெரிவித்தது. விஜய் கரூரில் இருப்பது மேலும் சிக்கலுக்கு வழிவகுக்கும் என அதிகாரிகள் கூறியதாகவும் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க தாவேக்க நிர்வாகிகளை காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை என்றும் தாவேக்க தரப்பில் வாதிடப்பட்டது. தொடர்ச்சியாக வாதிட்ட தாவேக்க உயர்நீதிமன்றம் அமைத்துள்ள சிறப்பு புலனாய்வு குழு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என தெரிவித்தது. கரூர் விவகாரத்தில் தமிழக காவல்துறை மீதும் நம்பிக்கை இல்லை என்றும் உண்மை வெளிவர வேண்டுமென்றால் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவரின் மேற்பார்வையில் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை உச்சநீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தது. இதன்பின் வாதிட்ட தமிழக அரசு சிறப்பு புலனாய்வு குழுவை தாங்கள் நியமிக்கவில்லை என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தான் நியமித்து வாதிட்டது. அஸ்ராகார் திறமையை பார்த்துதான் குழு அமைக்கப்பட்டதாகவும் அக்குழுவின் விசாரணையும் முழுமையாக நடைபெற்று வருவதாகவும் வாதிட்டது. மேலும் கரூர் துயர சம்பவத்தில் விஜய் சரியான நேரத்திற்கு வராததே அத்தனைக்கும் காரணம் எனவும் தமிழக அரசு குற்றம் சுமத்தியது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உச்சநீதிமன்றம் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் தனி நீதிபதி தலையிட்டது தவறு என தெரிவித்தது. கரூர் வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற விசாரணை வரம்புக்கு உட்பட்டது என கூறிய நீதிபதி கரூர் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியது. தாவேக்க தரப்பு வழக்கை கிரிமினல் வழக்காக பட்டியலிட்டது ஏன் என சென்னை உயர்நீதிமன்ற வழக்கில் விஜய் எதிர் மனுதாரராக உள்ளாரா என்றும் அரசு தரப்புக்கு பல்வேறு கேள்விகளை முன்வைத்துள்ளது. கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் சந்திக்கவில்லை என்றால் என்ன, இதில் என்ன பிரச்சனை என்றும் கேள்வி எழுப்பி விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது.